பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய சிந்தனை துளிகள் 2 நாட்களாக கடந்த 2, 3 நாட்களாகவே கணவன் மனைவிகளுக்கான ரொம்ப ஒரு சிறப்பான காரியங்களை நம்ம பேசி போட்டிருந்தோம். கண்டிப்பாக அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மனதுக்குள்ள இருக்கிற குட்டி குட்டி ஆசைகள், கணவனுக்குள்ளாக இருக்கிற ஏக்கங்கள், மனைவிக்குள்ளாக இருக்கிற ஏக்கங்கள் என்று சொல்லி நம்ம பேசி போட்டிருந்தோம். ரொம்ப நல்லா அது இருந்திருக்கும் என்று நான் உங்களுக்கு கண்டிப்பாக அது பிரயோஜனமாக இருந்திருக்கும். இன்னைக்கு அது எல்லாமே மொத்தமா சேர்த்து ஒரு மகிழ்ச்சியான மன வாழ்க்கைக்கு, திருமண வாழ்க்கைக்கு கூடுதலான ஒரு 10 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு பார்க்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்க கேட்டு பாருங்க. உங்களுடைய மன மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு, திருமண வாழ்க்கைக்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஓகே. நம்பர் 1, இருவருமே ஒரே சமயத்தில் கோவப்படாதுங்க. 2 பேருமே கோவப்பட்டா ஒரே சமயத்துல அது நல்லா இருக்காது. ஸோ அந்த நேரத்துல ஒருத்தர் தனியா தாங்கி போறதோ அல்லது ஒருத்தர் பொறுமையா இருக்கிறதோ ரொம்ப நல்லது. ஒருத்தர் கோவப்படும் போது ஒருத்தர் அமைதியா இருந்துட்டா ரொம்ப நல்லதா இருக்கும். 2 பேருமே சேர்ந்து கோவப்பட்டா அங்க கண்டிப்பா ஒரு பெரிய கலவரம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2வது பாயிண்ட், உதவி தேவைப்படும் நேரத்தில் மாத்திரம் இருவரும் சேர்ந்து கத்துங்கள், மற்ற நேரத்தில் அல்ல. அதாவது ஏதாவது உதவி உங்களுக்கு வேணும், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, தயவு செய்து வாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, அந்த மாதிரி ஒரு ஏதாவது உதவி தேவைப்படும் போது மட்டுமே 2 பேரும் சேர்ந்து கத்துங்க. மற்ற நேரத்துல 2 பேரும் சேர்ந்து கத்துனா நல்லாவே இருக்காது. ஸோ நிறைய பேருக்கு, நிறைய கப்புள்ஸ்க்கு தெரியும், கணவன் மனைவிமார்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், 2 பேரும் சேர்ந்து கத்துனா வீடே நரகமா மாறிடும். ஸோ அதனால ஏதாவது உதவி தேவைப்படுதா அந்த நேரத்துல நீங்க கூப்பிடுங்க, நீங்க சத்தமா கத்தலாம். 3வது பாயிண்ட், வாக்குவாதத்தில் வெற்றி பெறுபவர் உங்களுடைய கணவர் அல்லது உங்க மனைவியாக இருக்கட்டும். ஏன்னாக்கா நிறைய நேரங்களில 3வது ஆளும் உள்ள நுழைவாங்க. அந்த வாக்குவாதத்துல அவங்களும் உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணுவாங்க, எதையாவது சொல்லிட்டு 2 பேருக்கும் நடுவுல இன்னும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்கிட்டு போகுவாங்க. ஸோ அதனால ஒருவேளை உங்க மனைவியா இருக்கட்டும், ஒருவேளை உங்களுடைய கணவரா இருக்கட்டும். 4வது பாயிண்ட், நிறைவுகளை சொன்ன பின்பு குறைவுகளை அன்போடு சொல்லுங்கள். நல்லா இது நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கும். என்ன நல்லதெல்லாம் நல்லா சொல்லிடுவோம். ஆனா குறைவுன்னு வரும்போது சுட்டி சுட்டி காட்டி அப்படியே சொல்லி சொல்லி காட்டி, இது நல்லா இல்ல, இது இப்படி இல்ல, நீ இப்படி அப்படின்னு சொல்லி குறைவை வந்து எப்பொழுதுமே அன்போடு சொல்லுங்க. அது அன்போடு சொல்லும் போது ரொம்ப நல்லது. அது கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அத அத கேட்டு, ஓகே, இந்த இந்த தப்பு என்கிட்ட இருக்குதா, அதனால இதை நான் கண்டிப்பா மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த குறைவா இருந்தாலும், எப்படிப்பட்ட குறைவா இருந்தாலும், சிலர் வந்து அந்த குறைவை பார்த்தீங்கன்னா சொல்லி சொல்லி காட்டுவாங்க, சொல்லி சொல்லி காட்டுவாங்க. நீ வந்து இப்படி, நீ வந்து அப்படி, நீ இங்க இருந்து வந்திருக்கிற, நீ அங்க இருந்து வந்திருக்கிற, உனக்கு சரியா படிப்பு கிடையாது, உனக்கு வேலை கிடையாது, உனக்கு என்ன வசதி இருக்குது, இப்படி இந்த மாதிரி குறைவுகள்லாம் தயவு செய்து கணவன் மனைவி 2 பேரும் சொல்லி காட்டிக்கிட்டே இருந்தா அது வாழ்க்கை நல்லாவே இருக்காது. நல்லாவே இருக்காது. என்னதான் இருந்தாலும், என்ன குறைவா இருந்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, நீங்க ஏத்துக்கிட்டீங்க, உங்க மனைவியா ஏத்துக்கிட்டீங்க, உங்க கணவனா ஏத்துக்கிட்டீங்க. அதனால பின்னாடி போய் அந்த குறைவுகளை நம்ம பேசுறதோ, எந்த குறைவா இருந்தாலும், ஒருவேளை குழம்புல உப்பு பத்தல, காரம் பத்தல, அவங்க வீட்டு குழம்பு பாரு எப்படி இருக்குது, அங்க போய் சாப்பிட்டா நல்லா இருக்குது, அந்த மாதிரி குறைகள் இருந்தா கூட கொஞ்சம் அன்பா, கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா நல்லா இருக்குமே, அப்படி சொன்னா நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேசுங்க. அதனால அன்போடு பேசுங்க. குறைவுகளை கூட அன்போடு சொல்லுங்க. 5வது பாயிண்ட், கடந்த கால தவறுகளை இப்போதும் எப்போதும் நினைக்காதீங்க. அதாவது பின்னாடி என்னென்னலாம் நீங்க செஞ்சீங்களோ, என்னென்னலாம் நீங்க வந்து நினைச்சீங்களோ, அது உங்க வாழ்க்கையில நடக்காத காரியமா இருக்கலாம், நடந்த காரியமா இருக்கலாம். ஒருவேளை நீங்க அது உங்க திருமணத்துக்கு முன்னாடி நடந்த காரியமா இருக்கலாம். தயவு செய்து அந்த காரியங்களை எப்பொழுதுமே நினைக்காதீங்க. சொல்லி சொல்லி காட்டாதீங்க. சொல்லி சொல்லி சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, எனக்கு இதுதான் இப்படிதான் இருந்துச்சு, எனக்கு எங்க வீட்ல அப்படி இருந்தது, எங்க வீட்ல இப்படி நடந்தது, எங்க வீட்ல அப்படி, அதாவது கடந்த கால தவறுகள், கடந்த கால யாரா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அவங்க 2 பேருக்குள்ளாக எந்த தவறுகள் இருந்திருந்தாலும், ஒருவேளை நீங்க சம்திங் மிஸ் பண்ணிட்டீங்க, இது நடக்கல, அது ஒரு தவறா அத அத சொல்லி காட்டி, அத நினைக்காதீங்க. எது உங்க மனைவிக்கு பிடிக்கலையோ, எது உங்க கணவனுக்கு பிடிக்கலையோ, அத திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காதீங்க. அது நல்லா இருக்காது. சண்டை தான் வரும். கண்டிப்பா சண்டை வரும். பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எழும்பிடும். அ அ சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க,
நான் வந்து வேற பொண்ண கட்ட வேண்டியதா இருந்துச்சு. நான் வந்து வேற பையன கட்ட வேண்டியதா இருந்துச்சு. தெரியாம உன்ன கட்டிக்கினேன். இந்த மாரி பேச்சு கூட இருக்கக்கூடாது. கண்டிப்பா. அ இதெல்லாம் பேசி வேஸ்ட்டு. சும்மானா கல்யாணம் ஆயிட்ட பிறகு சொல்லுவாங்க. என்னமோ பெரிய அவங்க சாதனையாளர்கள் மாரி, "இவ்ளோ பேரு எனக்கு கியூல இருந்தாங்க. ஆனா உன்ன நான் கட்டிக்கிட்டேன். உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்." அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. அதனால இதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயம். கல்யாணம் ஆயிட்ட பிறகு இந்த மாதிரி காரியங்கள, கடந்த கால காரியங்கள, கடந்த கால தவறுகள அப்படிலாம் சொல்லி காட்டுறது, அத நினைக்காதீங்க கூட. நினைக்காதீங்க. எது உங்க மனைவிக்கு பிடிக்கலையோ, எது உங்க கணவனுக்கு பிடிக்கலையோ, அத பேசாதீங்க. அத நினைக்காதீங்க. அது தேவையில்லாத விஷயம். கண்டிப்பாக. கண்டிப்பா ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும். ஓ அத அத கண்டிப்பா நினைவுல நீங்க வைக்கணும். 6வது பாயிண்ட், முழு உலகத்தை விட நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் முக்கியமானவர்கள். எல்லாம் உலகத்துல இருக்கிற அத்தன காரியங்கள விட, உலகத்த விட நீங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமானவர்கள். ஏன்னா, ஒரு குடும்பம்ன்றது சாதாரணது கிடையாது. ஒரு குடும்பம்ன்றது நம்ம ஒண்ணா சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சந்ததியே உருவாக்குறோம். நம்மளுக்கு பின்னாடி நம்ம பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், நம்ம பேர பிள்ளைகள் இப்படிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஒரு குடும்பத்தையே நம்ம உருவாக்கும்போது, கண்டிப்பா இந்த முழு உலகத்த விட அ நீங்க 2 பேரும் தான் முக்கியம். ஆல்வேஸ் நீங்க 2 பேரும். அதாவது எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன என்ன செஞ்சுட்டு வந்தாலும், எங்க போயிட்டு வந்தாலும், உங்க குடும்பத்துக்குள்ள போயிட்டு வந்தாலும் சரி, யார மீட் பண்ணிட்டு வந்தாலும் சரி, யார்ட்டனா பேசிட்டு வந்தாலும் சரி, பெரிய பெரிய மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தாலும் சரி, பெரிய பெரிய காரியங்கள நீங்க சாதிச்சுட்டு வந்தாலும் சரி, அந்த எண்ட் வந்து நீங்க 2 பேரும் ஒருத்தர். நீங்க 2 பேரும் தான் உங்களுடைய இந்த உலகத்த விட நீங்க 2 பேரும் தான் முக்கியமானவர்கள். 7வது பாயிண்ட், வாக்குவாதத்தோடு படுக்கைக்கு செல்லாதீங்க. நெறைய நெறைய கப்பிள்ஸ் பண்ற தப்பே இதுதான். ஆனா முக்கியமா யங்ஸ்டர்ஸ், திருமணமான பிள்ளைங்க, தயவு செய்து கவனிங்க. அதாவது எதனா ஒரு டென்ஷன்னாக்கா, அவ்வளோதான். ஒரு 10 நாளைக்கு பேச மாட்டாங்க. திரும்பி பார்க்க மாட்டாங்க. அ அ திரும்பி அவங்க பக்கம் கூட திரும்பி படுக்க மாட்டாங்க. வேற ரூம்ல போய் படுத்துப்பாங்க. இப்படியெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் செய்றதுனால யாருக்கு நஷ்டம்? யாருக்கு லாபம்? யாருக்குமே கிடையாது. அதனால தயவு செய்து அந்த வாக்குவாதம் இருக்குதா? அந்த வாக்குவாதத்த நீங்க பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே சரி பண்ணிடுங்க. ஆமால்ல, நான் செஞ்சது தப்புல்ல. ஆமா நான் பேசியிருக்க கூடாதுல்ல. இப்படிலாம் யோசனை வந்தாலே கண்டிப்பா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இல்லன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஈகோ எழும்பும். இங்க தான் ஈகோ எழும்புறதே. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க. சண்டை குட்டி பிரச்சனை தான் இருந்திருக்கும். "நீ எதுக்கு அங்க போன?" அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை வரும். "நீ எதுக்கு இத செஞ்ச?" அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். அத போட்டு பெரட்டி, அத உருட்டி, அது அது மேல நெறைய காரியங்கள பத்தி யோசித்து, "நீ இப்படிதான், அப்படிதான்" சொல்லி பழி சுமத்தி, டேஞ்சரான காரியம். ரொம்ப டேஞ்சர். ஸோ அந்த அத வாக்குவாதத்தோடு படுக்கைக்கு போகாதீங்க. தயவு செய்து. காலையில எழுந்திரிச்சா ஒருத்தர பார்க்கணும். ஒரே வீட்ல இருக்கிறீங்க. ஒரே 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 வீட்ல இருந்து நம்போ சாப்பிடுறோம், ஒண்ணா சாப்பிடுறோம். தனித்தனியா சாப்பிடுவாங்க. இது மாதிரி நெறைய காரியங்கள் நடக்கும். முக்கியமா முக்கியமா இது இந்த இந்த பாயிண்ட் வந்து நியூலி மேரிட் கப்பிள் அண்ட் ஆல்சோ நீங்க கல்யாணம் ஆயிட்டு ஒரு 2 வருஷம் ஆகுதா? 5 வருஷம் ஆகுதா? 10 வருஷம் ஆகுதா? இப்படிப்பட்ட கப்பிள்ஸ்க்கெல்லாம் தயவு செய்து இந்த மாரி காரியங்கள நீங்க நினைவில் கொள்றது ரொம்ப நல்லது. கண்டிப்பா. வாக்குவாதத்தோடு உங்க படுக்கைக்கு என்னைக்குமே செல்லாதீங்க. தயவு செய்து. 8வது காரியம். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உங்கள் அன்பு மனைவி, கணவனுக்கு ஒரு பாராட்டை தெரிவித்து விடுங்கள். கண்டிப்பா அது ஒரு ஒரு குட்டி அப்ரிசியேஷன். "நீ செஞ்சது நல்லா இருந்தது. நீ கட்டிக் குடுத்த சாப்பாடு நல்லா இருந்துச்சு. நீ போட்ட ட்ரெஸ் நல்லா இருந்தது." கணவனுக்கு சொல்லுங்க, மனைவிக்கு சொல்லுங்க. ஏதாவது ஒரு பாராட்டு. ரொம்ப "நீங்க செலக்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு." அப்படின்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு பாராட்டுகள நம்போ தெரிவிச்சா நல்லது. சில கப்பிள்ஸ் எப்ப பாரு நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர ஒருத்தர் தாக்கிட்டே இருப்பாங்க. என்னமோ அவங்க தான் ஓடி போய் ஃபர்ஸ்ட்டு யார் பிரைஸ் வாங்க போறான்ட்டு அவங்களுக்கு பிரைஸ் குடுக்குற மாரி ஓடிக்கிட்டு இருப்பாங்க வாழ்க்கையில. தப்பு அது. தவறான காரியங்கள். ஏன்னாக்கா, அ இந்த இந்த இடத்துல ஒரு தடவையாவது நம்ம பாராட்டிக்கணும். ஒரு தடவையாவது அவங்கள பார்த்து, அ இ இ இந்த இந்த இது நல்லா இருக்குது. இது நல்லா செஞ்சிருக்கிற, நல்லா பேசுன, அப்படின்னு சொல்ற காரியங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருத்தர ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுங்க. ரொம்ப நல்லது. ஆமா. கண்டிப்பா அத செஞ்சு பாருங்க. உங்களுக்குள்ளவே ஒரு அன்பு வளரும்.
உங்களுக்குள்ளவே உங்களையே நீங்க 2 பேரும் நேசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு அப்ரிசியேஷன். எனக்கு இது பிடிக்குமே, எங்க கணவருக்கு பிடிக்குமே, எங்க மனைவிக்கு பிடிக்குமே என்று சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. தயவு செய்து இதெல்லாம் கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப வாழ்க்கைய ட்ரையா ஓட்டாதீங்க. அ இப்படிலாம் செய்யும்போது லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா இருக்கும். ஓகேவா? ஓகே. 9வது பாயிண்ட் வந்து, செய்த தவற்றை ஒத்துக்கொள்ளுங்கள். கணவனோ, மனைவியோ ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்பது ஒரு சிறப்பான நற்குணம். கண்டிப்பா. ஒரு தவறு ஒருவேளை நம்ம செஞ்சுட்டோம்னாக்கா, ஈகோ அகெயின் ஈகோ வந்து நிக்கும். நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நான் எதுக்கு கேட்கணும்? முக்கியமா கணவன்மார்கள், நான் செய்ய மாட்டேன். அவ கிடக்குறா அப்படின்ட்டு. இல்ல, இது நீங்க தான். இது நீங்க 2 பேரும் சரி பண்ண வேண்டிய காரியங்கள். யாராலயும் சரி, இன்னைக்கு எத்தன குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு தெரியுமா? ஈகோனால. எத்தன குடும்பங்கள் இந்த இந்த நாளில அப்படியே கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. ஒ ஒண்ணுமே இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பா தவறு செய்யும்போது, ஐ அம் சாரி. ஒன் வேர்ட் ஐ அம் சாரி. ரொம்ப நல்லது. அது ஒரு சிறப்பான ஒரு நல்ல குணம் அது. ஐ அம் சாரி. சாரி. அந்த ஸ்பாட்ல கேளுங்க. இழுத்தடிக்காதீங்க. அப்புறமா கேட்கலாம். அப்புறமா நம்ம கேட்கலாம். என்னத்துக்கு? அப்படின்ட்டு. நம்ம ஏன் தப்புன்னு காட்டிக்கணும்? நம்ம தப்புன்னு காட்டிக்க கூடாது. அப்படின்லாம் சிலர் யோசிப்பாங்க. அதனால யாருக்குள்ள இந்த மாதிரி ஈகோ என்ற ஒரு குணங்கள் இருக்குதோ, கண்டிப்பா உங்கள மாத்திக்கங்க. ஐ அம் சாரி. என்ன மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையில அவ்ளோ பெரிய பிரச்சனையே ஒண்ணும் இல்லாம ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இத. அ இத அப்படியே நீங்க அடிக்கிட்டே போவாதீங்க. அவ சொன்னால்ல, அவன் சொன்னான்ல, அவன் இத பண்ணான்ல, அவன் இத செஞ்சான்ல, அப்படி போகவே போகாதீங்க. குடும்ப வாழ்க்கைக்கு அது நல்லதே கிடையாது. கண்டிப்பா. ஏன்னாக்கா ரொம்ப முக்கியம். 10வது பாயிண்ட் கடைசியாக, சண்டையிட இருவர் தேவை. எல்லாருக்கும் தெரியும்ல, 2 பேர் இருந்தா தான் சண்டை போட முடியும். மறக்காதீங்க. ஆனா நீங்கள் ஒரு நீ நீ நீங்கள் இருவர் அல்ல, ஒருவர். அப்போ சண்டை போட முடியாதுல்ல. சண்டை போடுறதுக்கு 2 பேர் தேவை. நீங்க நீங்க 2 பேருமே ஒருவர் தான். அதனால நீங்கள் 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 இருவர் அல்ல, ஒருவரே. ஸோ இந்த ஒருவரா இருக்கும்போது, அடிக்கடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. அ நீ வெளியில தூக்கி போடுவாங்க. துணியெல்லாம் தூக்கி. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்காது. நல்லாவே இருக்காது. அப்ப எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணணும்? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிக்கணும். ஐய்யய்யோ! இப்படியெல்லாம் சண்டை சண்டை வந்தா நான் எப்படி சமாளிக்க முடியும்? சண்டை வந்தா நான் எப்படி வாழ முடியும்? சண்டை வந்தா கூட என் குடும்பத்த நான் எப்படி கட்ட முடியும்? இதுதான் குடும்பமே ஒழிய, மற்றபடி சும்மா கோச்சிக்கிட்டு போறது, அம்மா வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிறது, சும்மானா ஃபோன் பண்ணி எல்லாம் ரிப்போர்ட் பண்றது, எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்றது. இது நடந்துச்சு, அவன் இப்படி சொன்னான், இவன் இப்படி பண்ணான், அந்த பொண்ணு இப்படி பண்ணுச்சு, அந்த பொண்ணு இப்படி சொல்லுச்சு. அம்மா அப்பாவையும் அது உள்ள சேர்த்துக்கிறது, தங்கச்சிமார்கள சேர்த்துக்கிறது, தம்பிமார்கள், அண்ணன்மார்கள சேர்த்துக்கிறது. இது மாதிரிலாம் பண்ணா சுத்தமா நல்லாவே இருக்காது. கண்டிப்பா நான் சொல்றேன். அந்த குடும்பம் நல்லாவே இருக்காது. அ எப்ப பாரு உடைச்சுக்கிட்டே போகும். ஏன்னா, எப்பவுமே கணவன், மனைவின்றது ஒருவரா இருக்கும்போது, இதுல 3வது ஆள் உள்ள நுழையும்போது, கண்டிப்பா அது நல்லாவே இருக்காது. அவங்க நுழைஞ்சாலே வீணான பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள ஏற்படும். அதனால இந்த ரிப்போர்ட்டிங் சிஸ்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. அந்த ரிப்போர்ட்டிங்லாம் தேவையே கிடையாது. உங்க 2 பேர், நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசுங்க. நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா இருங்க. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசி இருக்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பா. அது எல்லாத்துக்கும் மேலாக நான் எப்பவுமே சொல்லி முடிக்கிற ஒரு காரியம் வந்து, கணவன், மனைவி 2 பேருமே கண்டிப்பா ஜெபிக்கணும். தனிப்பட்ட ஜெபங்கள் இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில உபவாச ஜெபங்கள் இருக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி குடும்ப ஜெபமும் செஞ்சு, அதுக்கு மேலயும் நீங்க 2 பேரும் சேர்ந்து கைய பிடிச்சு ஜெபம் பண்றதுல எல்லா காரியங்களையும் சூப்பரா சாதிக்கலாம். ஏன்னா, எனக்கும் 33 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி, திருமணமாகி. கண்டிப்பாக இப்படிப்பட்ட நல்ல சந்தோஷமான வாழ்க்கைய அமைக்கணும்னா ஒண்ணுமே இல்லன்னா கூட கணவன், மனைவி சும்மா சூப்பரா சந்தோஷமா இருக்கலாம். பணம் தான் நம்மள சந்தோஷமா உண்டாக்கும்னு கிடையாது. நல்ல நல்ல கெத்தா வாழ்றது தான் நம்மள சந்தோஷமா உண்டாக்கும்னு கிடையாது. கணவன் மனைவியா இருக்கிறீங்கனாக்கா, ஒண்ணுமே இல்லன்னா கூட கையில காசு இல்ல, வெளியில பெருசா பிரம்மாண்டமா முடியாது. மற்றவங்கள மாரி என்னால நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? அதுவே எல்லாருக்கும் பொறாமையா இருக்கும்.
கண்டிப்பா ஒரு சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு நீங்க வாழணும்னாக்கா, சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. சும்மா அ எ அண்ணன்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கின்னு, "இரு எங்க அண்ணன கூப்பிடுறேன் இரு, எங்க அண்ணன்கிட்ட சொல்றேன் இரு, எங்க மாமாவ கூப்பிடுறேன் இரு, எங்க மாமா கிட்ட சொல்றேன் இரு." இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இதெல்லாம் எதுக்கு நம்ம பேசிட்டு இருக்கணும்? பேசாதீங்க. வேண்டாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு மகிழ்ச்சியான மன வாழ்க்கை அமையணும்னாக்கா, இத ட்ரை பண்ணுங்க. ஒருத்தர குறை சொல்லாம போய்க்கிட்டே இருங்க. ஜெபத்துல ஒரு ஒரு நாளையும் ஜெபத்துல முடிங்க. நீங்க ஜெபத்துல தொடங்குங்க, ஜெபத்துல முடிங்க உங்க வாழ்க்கைய. ஏன்னா, பிரிந்து போயிடணுன்ட்டு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. பிரிஞ்சிடணும், டைவர்ஸ் பண்ணிடணும், அ இவன விட்டு போயிடணும், அந்த பொண்ண கழிச்சு தள்ளிடணும், இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும், இன்னொரு வாழ்க்கைய பத்தி யோசிக்காதீங்க. உங்க வாழ்க்கைய கர்த்தர் எப்படி குடுத்தாரோ, அதுதான். நீங்க தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. நீங்க நீங்க வாழப் போறேன்னு ஒத்துக்கிட்டீங்க. பொண்ண பார்த்தாங்களோ, அரேஞ்ச் மேரேஜோ, லவ் மேரேஜோ ஏதோ ஒண்ணு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. நீங்க ஒத்துக்கிட்டு தான் கல்யாணம் பண்றீங்க. ஸோ, இந்த சூழ்நிலையில நீங்க மகிழ்ச்சியா வாழணும்னாக்கா, கண்டிப்பா இப்படிப்பட்ட குட்டி, குட்டி ரகசியங்கள உங்க வாழ்க்கையில நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாக்கா சூப்பரா இருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஒவ்வொரு கப்பிள்ஸையும் உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறேன் ஆண்டவரே. வீணான எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. அவங்களுக்குள்ள விட்டு குடுக்கிற பழக்கத்த குடுங்க இயேசு சுவாமி. ஈகோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே. மன்னிப்பு கேட்கிற தன்மைய அவங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. வாக்குவாதங்கள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. என்னைக்குமே அவங்க அ என்னைக்குமே அவங்க நெனச்சு பார்க்கட்டும். அவங்க இருவர் அல்ல, அவங்க ஒருவர் என்பதை நினைச்சு பார்க்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரங்களில பிரிந்து இருக்கிற ஒவ்வொரு கப்பிள்ஸையும் உம்முடைய கரங்களில கொடுக்கிறோம். இத கேட்கட்டும் ஆண்டவரே. விட்டு கொடுக்கட்டும் இயேசு சுவாமி. ஒரு ஐ அம் சாரி என்ற ஒரு வார்த்தைய அவங்க சொன்னாலே, அத்தன பெரிய மலை போல இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் ஆண்டவரே. பேசுங்க இயேசப்பா. பிரிந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை இந்த நேரத்துல நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. எப்படியாவது இறங்கி அவங்க கண்ணீரெல்லாம் துடைத்து, அவங்களுக்கு இந்த மெசேஜ் போய் ரீச் ஆக உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லா கப்புள்ஸுக்குமே இது பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த சேனல நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குடும்பங்கள் வாழட்டும். கண்டிப்பாக சந்தோஷமாக வாழட்டும். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க் யூ சோ மச்.